ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் த கோல்டன் லைட் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போமை யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ அரபிண்டோ. இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்ரீ அரபிண்டோ பார்த்தீங்கன்னா 1872 பிறந்திருக்காரு. அதாவது 1872 இவர் பிறந்திருக்காரு. தென் 1950 இவர் இறந்துட்டாரு. இவர் ஒரு ஃபேமஸான இந்தியன் போயட், ஒரு ஃபிலாசபர், ஒரு நேஷனலிஸ்ட். இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்கர். அதாவது ஒரு தெய்வீகத்த பத்தி தான் இவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. இவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரபிண்டோ கோஸ். இதுதான் இவருடைய ஒரிஜினல் நேமு. இவரோட பொயட்ரிலாம் எப்படி இருக்கும்னா, ஒரு இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு இந்திய நாட்ல இருக்கிற அந்த தெய்வீக தன்மைய பத்தி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஃபிலாசபர். இவருடைய போயம்லாம் நேச்சர பத்தி இருக்கும். தென் இவர் வந்து ஒரு டிவைன் ட்ரூத். இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு உண்மையான ஒரு தெய்வீகத்த வந்து தேடிட்டு இருக்காரு. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாவித்ரி, த லைஃப் ஆஃப் டிவைன் அண்ட் சிந்தசிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சிந்தசிஸ் ஆஃப் யோகா. இந்த கோல்டன் லைட் இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸான ஒர்க்கு. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான போயம். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தெய்வீக ஒளி எப்படி ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில எப்படி பயன்படப்படுது அப்படின்றது தான் இந்த போயமு. இப்போ நம்ம ஸ்டான்ஸா வைஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டான்ஸால என்ன சொல்றான்னா, இப்போ வந்து இந்த போயட் வந்து ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்காரு. ஒரு நல்ல ஒரு யோசனையே இல்ல. அவருக்கு ஒரு மாரி குழப்பமா இருக்காரு. அப்ப வந்து இந்த கோல்டன் லைட்ன்றது ஒரு தெய்வீகமான ஒளி, ஓகேங்களா? அது வந்து ஒரு தங்க ஒளி, ஒரு தெய்வீகமான ஒளி. அது வந்து இவருடைய இந்த ரைட்டருடைய மூளைக்குள்ள, பிரெயின்குள்ள என்டர் ஆகுது, வருது. அப்ப வந்து இவருடைய பிரெயின் ஃபுல்லா அந்த திங்கிங்லாம் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு திங்கிங் சரியில்ல. பட் அந்த கோல்டன் லைட், அந்த தெய்வீக ஒளி அவரோட பிரெயினுக்குள்ள வந்ததும், இப்ப வந்து அவருடைய திங்கிங் ரொம்ப பிரகாசமா இருக்கு, அற்புதமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள பத்தியே யோசிக்குது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருக்கு. வாங்க சம்மரியா பார்க்கலாம். த போயட் டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் அ பியூட்டிஃபுல் கோல்டன் லைட். அதாவது இந்த போயட் வந்து அந்த பியூட்டிஃபுல் கோல்டன் லைட்டை பற்றி சொல்கிறாரு. அது வந்து ஒரு தெய்வீக தங்க ஒளி அப்படிங்கிறாரு. த லைட் ரீப்ரசன்ட்ஸ் டிவைன் பவர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அந்த தங்க ஒளி எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. இட் ஃபில்ஸ் த வேர்ல்டு வித் த பிரைட்னஸ் அண்ட் ஹோப். அது வந்து உலகம் முழுக்க ரொம்பவே பிரகாசமாக இருக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. த போயட் ஃபீல்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ ஹையர் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. அப்போ தான் ஒரு உண்மையான தெய்வீகத்தை வந்து இந்த அரபிண்டோ வந்து உணர்றாரு. இந்த 2வது ஸ்டான்ஸால வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த தெய்வீக வழி வந்து போயட்டோடைய தொண்டைக்குள்ள இறங்குது, அவருடைய த்ராட்குள்ள இறங்குது. அப்போ வந்து அவர் கடவுளை பற்றியே பேசுகிறாரு, கடவுளை பற்றியே பாடுறாரு. இந்த ஒரு என்னுடைய வாழ்க்கை வந்து கடவுளை பற்றி பாடி இது பண்ணுறதுக்கு தான் என்னுடைய இந்த ஒரு வாழ்க்கை. வாயை திறந்தாலே அப்படியே ஒரு தெய்வீகம், இந்த கடவுளை பற்றி வியந்து பாடிக்கிட்டே இருக்காரு. இதுதான் இந்த 2வது ஸ்டான்ஸா. இப்போ நம்ம சம்மரி படிச்சிடலாம். 2வது ஸ்டான்ஸோட சம்மரி. த கோல்டன் லைட் என்டர்ஸ் த போயட்ஸ் மைண்ட் அண்ட் ஹார்ட். அப்போ இதில வந்து அவருடைய மனசுலயும் சரி, அவருடைய இதயத்திலயும் சரி, அந்த கோல்டன் லைட் வந்து இறங்குது. இட் ரிமூவ்ஸ் டார்க்னஸ், இக்னோரன்ஸ் அண்ட் கன்ஃப்யூஷன். அவருடைய அந்த மனசுலயும் சரி, இதயத்திலயும் இருக்கிற அந்த கருப்பு எண்ணங்கள் எல்லாத்தையும் தவிர்க்குது. அவருடைய குழப்பங்கள் எல்லாத்தையும் நீக்குது இந்த தங்க ஒளி. த லைட் அவாக்கன்ஸ் த சோல் ஆஃப் ஹையர் நாலேட்ஜ். இந்த தெய்வீக ஒளி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவை கொடுக்குது. த போயட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னர் பீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். அந்த எழுத்தாளர், அதாவது இந்த ஸ்ரீ அரபிண்டோ வந்து அவர் ஒரு 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 அமைதியை உணர்றாரு. ஒரு ஒரு தெய்வீக ஒரு அவேர்னஸ், ஒரு தெய்வீக ஒரு நம்பிக்கையை வந்து உணர்றாரு. இதுதான் ஸ்டான்ஸா 2. ஸ்டான்ஸா 3ல வந்து இந்த தெய்வீக ஒளி எங்கே வருதுன்னா, அவருடைய ஹார்ட்ல வருது. த டிவைன் லைட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்டினரி ஹியூமன் லைஃப். இந்த தெய்வீக ஒளி ஒரு நார்மலான ஒரு மனுஷன், ஒரு விஷயம் அவனை வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு தெய்வீக ஒரு நபராக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட்ஸ் கிவ் ஸ்ட்ரென்த், இன்ஸ்பிரேஷன் அண்ட் விஸ்டம் அண்ட் பீப்புள். இது வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த போயட் வந்து நம்புகிறாரு. த போயட் பிலீவ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் ரைஸ் above earthly limitation through spiritual awakening life becomes more meaningful. ஸோ இந்த போயிட் வந்து நம்புகிறாரு, இந்த தெய்வீக ஒளியால், இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு நம்புகிறாரு. 4வது ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெய்வீக ஒளி இருக்குல்ல, அது வந்து பாதம், அந்த ஃபீட், அந்த அந்த ஸ்ரீ அரபிண்டோ எழுத்தாளருடைய ஃபீட்டில் வந்து இறங்குது. அப்போ வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு கடவுளே வந்து இறங்கி வந்து அவருக்கு எப்போ வேணாலும் வரலாம். அவர் நடந்து போகிற பாதைகள் எல்லாமே ஒரு தெய்வீகமாக மாறுது அப்படிங்கிறாங்க.
The poem ends with the idea of complete spiritual illumination. The golden light symbolize a divine truth and a eternal consciousness. இந்த தெய்வீக ஒளி வந்து ஒரு அழிவில்லாத ஒளி. இது வந்து ஒரு உண்மையின் அடையாளம் அப்படின்றாங்க இந்த ஸ்டான்ஸாவுல. இது வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஒரு விஷயத்தோட இந்த போயம் வந்து முடியுது. அதாவது அரவிந்தோ எப்படி அவருடைய தெய்வீக தன்மைய பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. த போயட் ஹோப்ஸ் தட் திஸ் லைட் வில் கைட் ஹியூமனிட்டி டுவர்ட்ஸ் அ பெட்டர் லைஃப். அதாவது இந்த கவிதையாளர் போயட் ஸ்ரீ அரவிந்தோ நம்புறாரு, இந்த தெய்வீக ஒளி வந்து மனிதனுடைய ஒரு மனிதநேயத்துக்கு ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் ஒரு நல்ல ஒரு மனிதனா மாறதுக்கு கைட் பண்ணும். இட் represents the victory of spiritual knowledge over darkness and ignorance. ஒவ்வொரு கருப்பு பக்கங்களையும் அவனுடைய வாழ்க்கையிலேருந்து தேவையில்லாத இதையும் நீக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு நல்ல அறிவை கொடுக்கும் அப்படின்னு இந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸாவில் சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்ரீ அரபிண்டோ வந்து ஒரு மனிதன் வந்து அவன் வாழ்க்கையில் எப்படி தெய்வீகம் ஒரு டிவைன் தெய்வீக தன்மையை உணரணும், கடவுளை வந்து எப்படி வழிபடணும்னு இந்த 4 ஸ்டான்ஸாவில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் வந்து அவருடைய பிரெயின் மனசுக்குள்ளே அந்த கோல்டனில் அந்த தெய்வீக ஒளி வருது. 2வது ஸ்டான்ஸாவில் அவருடைய த்ராட் அந்த தொண்டைக்குள்ளே அந்த தெய்வீக ஒளி வருது. 3வது அவர் இதயம் அந்த ஹார்ட்டுக்குள்ளே அந்த தெய்வீகம் வருது. 4வது அவர் பாதங்கள் ஃபீட். இந்த 4 விஷயங்கள்லையும் இந்த தெய்வீக ஒளி இறங்கினதுக்கப்புறம் அந்த மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த போயம் த கோல்டன் லைட்ஸ் வந்து ஸ்ரீ அரபிண்டோ எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். இதே மாதிரி உங்களோட வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.